முடிச்சுட்டாரு. அடுத்தது அத்து மீறுனர். எதுக்கு அத்துமீறணும்? எதுக்கு அடங்க மறுக்கணும்? உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு. உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால், மறுத்தால், ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லிக் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா. நேரத்தினுடைய அருமைகளின் சார்பிலே நாங்கள் ஒரு பெரிய விழாவை எடுப்போம் என்று சொன்னேன். தயவு கூர்ந்து அந்த நாளை எனக்கு நினைவுபடுத்துங்கள். தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நான் ஓடோடி வந்து அண்ணன் திருமாவர்களை வாழ்த்த வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். 10 நாட்களுக்கு முன்பு அவருக்கு நினைவூட்டினேன். இன்று வெளியூரில் அவரது நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசரமாக இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை நாம் கரவொலியோடு எழுச்சி தமிழர்களை வாழ்த்துவதற்கும் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றி கூறுவதற்கும் உங்களின் சார்பாக அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசியிருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ணனுக்கு எப்பயுமே அடுத்தவங்களை உயர்த்தி தான் பழக்கம். ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள். உட்காருங்க அண்ணன், கொந்தளிக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்காரு. நம்ம ஆளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காதீங்க. அன்பு அண்ணனே திருமா, அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா? என் அண்ணனே திருமா. ஏன் நான் இப்ப அண்ணனோட ரசிகனாதான் இங்க வந்திருக்கேன். ஒரு விமான பயணம், சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன். ஒரு பெரிய இறையர் உள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்துல அண்ணன் பக்கத்து இருக்கு எனக்கு கிடைச்சது. அண்ணன் பக்கம் எவ்வளவு பெரிய விஷயம். அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை? பக்கத்திலேயே கொண்டு போய் உட்கார வச்சான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்றேனே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான். எனக்கு பேசலாமா வேண்டாமா? ஏன்னா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா? வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 இருந்து 6 நாட்கள் உயிர் வாழும். வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 இருந்து 6 நாட்கள் உயிர் வாழும். இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும். பேசிக்கிட்டே இருக்காரு. அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன், வந்துடுறேன், அதை பண்றேன், பேசி எனக்கு நான் எப்பங்க பிளைட்டா டேக் ஆஃப் ஆகுது. அஜோ போனை வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கேன் நம்ம ஆளுங்க. நான் கூப்பிட்டு இருக்கேன் குலதெய்வத்தை, எப்படியாவது போனை கட் பண்ணோன்னே அண்ணன் பேசிடணும். டேக் ஆஃப் ஆற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அது வந்துடுறேன், இங்க வந்துடுறேன், ஏதோ தொடர்பா, கட்சி தொடர்பா, பணிகள் தொடர்பா அண்ணன் பேசிக்கிட்டே இருக்காரு. டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க, நான் அமைதியா இருக்கேன். வந்தோடனே சிரிச்சாரு, எல்லாத்தையும் அன்பா சிரிச்சாரு. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன முக சுளிப்பு கூட இல்ல. ஒரே ஒரு சீரியல்ல 4 எபிசோட் வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். கேட்டா பெரிய ஆளுங்கிறான். என்ன சாணவாசனே உங்களுக்கு தெரியும், நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டான். நான் செலிபிரிட்டி, நான்லாம் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்பத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். உள்ள வராரு, உக்காராரு, டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நான் அப்படியே மெல்ல திரும்புறேன். கைகள்ல அலைபேசியில குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் களைத்து அப்படியே உறங்குகிறான்.
ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ, இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் இருந்தான். பிளைட் மோட் கூட போடல, அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனோன்னா கால் விடுவான நம்மால், இறங்கணும்னு போன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும். இந்த வந்துட்டேன் வெளியில முடிஞ்சு போச்சு, எங்க பேச. ஆனா இயற்கை பாருங்க, அவ்வளவுதான். அண்ணன் ஏன் உயர்ந்துகிட்டே இருக்காரு, கீழே இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு, உயர்ந்துகிட்டே இருக்காரு. ஆகஸ்ட் 17 தேனீக்கள் தினம். இப்பதான் பார்த்தேன். இனி ஆகஸ்ட் 17 தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறி போனது. என் அன்பு சொந்தங்களே, அன்பு சிறுத்தைகளே, அன்பு சகோதரர்களே, அண்ணன் இருக்காரு. அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க? ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். நேசமித்திரன் எழுதிய கவிதை. ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க? ஏன் அண்ணன் என்ன உயிரை விடுறீங்க? ஏன் தலைவரே இருக்கீங்க? எங்க போனாலும் கூட போறீங்க. அவர் பார்வை படலைனாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அண்ணன் பாத்திர மாட்டாரன்னு ஏங்குறீங்க. ஏன்? நேசமித்திரன் எழுதிய கவிதை. மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை. மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை. அப்படி என்ன செய்து விட்டது மரம்? அப்படி என்ன செய்து விட்டது மரம்? தாங்க தெரிந்திருக்கிறது. அதனால் பறவைகள் வந்து அமர்கிறது. எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது. அதனால்தான் ஓடி ஓடி வருகிறீர்கள். எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர், அன்பு அண்ணன் பாவலன் அவர்களுக்கும், அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன், உங்களுக்கு தலைவர், எனக்கு அண்ணன். ஏனென்றால் நான் அவர் ரசிகன். அண்மையில ஒரு பேசியிருந்தார் இடஒதுக்கீடு சம்பந்தமா. எல்லாரும் அந்த பேச்சை கேட்கணும். பழத்தை மையமா வச்சு, இதை விட சிம்பிளா இடஒதுக்கீடு பத்தி உலகத்துல எந்த தலைவனும் பேசவே முடியாது. அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. நான் ரசிகனாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றியுரையோடு சேர்ந்த என்னுடைய வாழ்த்தையும் பேச அனுமதித்த அன்பு அண்ணனுக்கு என் இதயம் நிறைந்த அன்பு கலந்த தமிழ் செறிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதில், ஒரு அரங்கம் நிறைந்த மாபெரும் கைத்தட்டலுக்கு நடுவே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற மரியாதைக்குரிய மூத்த தலைவர், திராவிட கழகத்தினுடைய மூத்த தலைவர் பேச்சு போட்டியில் எனக்கு பரிசு கொடுத்து விட்டு என் முதுகை தட்டி கொடுத்த அந்த அன்பு கரங்களுக்கு சொந்தக்காரர் கி வீரமணி ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகுத்த மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய MS பாலாஜி அவர்களுக்கும், எப்பொழுதும் என் மீது தீராத அன்பை வைத்திருக்கிற அன்பு அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர், நடிகர், நல்ல மனிதர் அன்பு தந்தை ராஜ்கிரண் அவர்களுக்கும், நிச்சயமாக உன்னை படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதுவரை ஒரு தொலைபேசி அழைப்பை கூட எனக்கு செய்யாத லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், சொன்னீங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்க, எனக்கு வயசாயிர போகுது. என் அன்பு தங்கை பட்டிமன்ற பேச்சாளர் நீலவேணி முத்து அவர்களுக்கும், படிக்கிற காலத்தில் திருச்சியிலே என் பேச்சை அகமகிழ்ந்து கேட்ட அன்பிற்குரிய ஐயா கவிஞர் நந்தலால் ஐயா அவர்களுக்கும், காசிமுத்து மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் பேச்சை கேட்பதற்கு மயிலாடுதுறையிலிருந்து நான் நடந்து போனேன் அன்பு அண்ணன், அன்பு ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கும், சிறுத்தைகளுக்கு ஒருபோதும் சோர்வே இருக்காது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும், இந்த இனிமையான வாழ்த்தரங்கத்திற்கு வருகை தந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.